அந்த சமயத்தில் நடிகை கஸ்தூரி ரொம்ப காரசாரமாக உள்ளே இறங்கி இப்படி நீங்கள் வந்து ஒருத்தனுடைய தொழிலை வச்சு நீங்கள் எப்படி கூத்தாடின்னு நீங்கள் சொல்லலாம். செய்கிற தொழில் அது கூத்தாடினா உங்களுக்குன்னா அவ்வளோ கேவலமாக போச்சா? கூத்தாடி எதுவும் கருத்தே சொல்லக்கூடாதா? கூத்தாடி ஏன் இந்த பூமியில் வாழறதுக்கு தகுதி இல்லையா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு பதிவை போட்டு பயங்கர கிளாப்ஸ் எல்லாம் ஆரம்பித்தாங்க சோஷியல் மீடியாவில். அதில் முக்கியமான ஒரு விஷயம்னா, நீங்கள் வந்து அவரை நடிகர் சித்தார்த்த கூத்தாடின்னு சொல்லும்போது அப்போ நீங்கள் வாயாடி தானே, எல்லா அரசியல்வாதிகளும் வாயை வச்சு தானே பிழைக்கிறீங்க, அப்புறம் உங்கள் வாயாடின்னு சொல்லிட்டு போகலாமே அப்படின்ற விஷயம் அப்போ பரபரப்பாச்சு. வந்து இது காலகாலமாக இருக்குது. வந்து சினிமாவில் நடிப்பவர்களை, நாடகத்தில் நடிப்பவர்களை கூத்தாடின்னு சொல்கிறது வந்து உண்டு. கூத்தாடிக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னுவாங்க, கூத்தாடிக்கு வீடு கொடுக்க மாட்டேன்னுவாங்க. அதெல்லாம் இன்றைக்கி மாறி இன்றைக்கி அதே கூத்தாடிகளுக்கு கட் அவுட் வைக்கிறது, பாலாபிஷேகம் பண்ணுறது, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் அந்த ஒரு சொல் ஏதோ ஒரு அவச்சொல் மாதிரி, பழிச்சொல் மாதிரி அது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதைத்தான் கடந்த அக்டோபர் 27 விஜய் தன்னுடைய மாநாட்டில் சொன்னது. வந்து கூத்தாடி கூத்தாடி கூத்தாடின்றீங்கல்ல, அப்படியே கூத்தாடின்னு சொன்ன 2 பேர் தான் 2 மாநிலத்தை கட்டி ஆண்டாங்க.